ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே நீட் வினாக்கான விடைகளை எடுத்துட்டு இருக்கிறோம். நமக்கு ஆன்லைன் சென்டர் ஆன்லைன்லேயும் வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். நமக்கு நேரடி வகுப்புகளும் இருக்குது. நமக்கு சென்டர் திருச்சியில் இருக்குது. தொடர்புக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பாருங்கள், சூரியன் தன் மையத்தை ஒருமுறை 27 நாட்களில் சுற்றி வருகிறது. சூரியனுக்கு ஒரு மையம் இருக்கு, மைய அச்சு இருக்கு இல்லையா? அப்ப நான் எக்ஸ் அச்சு எடுத்துக்கிறேன். சூரியனை ஒரு கோள வடிவமா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. சூரியனை ஒரு கோள வடிவம், கோள வடிவம்னா ஸ்பியர், இங்கிலீஷ்ல ஸ்பியர்னு சொல்லுவோம். கோள வடிவத்துல இருக்கு. அந்த சூரியனுக்கு ஒரு ஆரம். சூரியன் ஆரம் 6 எனில் அது எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 27 நாட்கள். சரியா? இப்ப நாங்க டேட்டாவில் தரவுகளை நான் எழுதியிருக்கிறேன். சூரியன் தற்போதைய ஆரத்திலிருந்து 2 மடங்கு விரிவடைந்தால் அதன் சுழற்சி காலம் யாது? இது ஆரம் இப்ப என்ன ஆகுது? அந்த சூரியன் கோளத்தின் ஆரம் இப்ப 2 மடங்கு பெருசாயிடுச்சுப்பா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆரம் 2 மடங்கு அதிகமாகுது. இப்ப 2r மாறும். ஆரம் 2r மாறுச்சுன்னா அதனுடைய சுழற்சி காலம் எவ்வளவு? யாது? சுழற்சி காலம் யாது? சரியா? சூரியன் சீரான அடர்த்தி கொண்ட கோளம் என்று கதறுக. சூரியன் அடர்த்தி சீராக இருக்கிறது. இங்க பாருங்க, வெளிப்புற தாக்கம் எதுவும் இல்லாத நிலையில், வெளிப்புற தாக்கம் எதுவும் இல்லை, வெளிப்புற தாக்கம் எதுவும் இல்லை. வெளிப்புற தாக்கம் ஏதும் இல்லை, வெளிப்புற தாக்கம் இல்லை. சரியா? இந்த ப்ராப்ளம், இந்த வினாக்கான விடை எப்படி எடுக்க போறோம்னா, சூரியன் ஒரு மைய பாய்ச்சை வச்சு சுழல்கிறது. சுழலும் போது அதனுடைய அடர்த்தி சீராக இருக்கு. அடர்த்தி சீராக இருந்துச்சுன்னா அந்த நிறையும் எப்படி இருக்கணும்? சீராக இருக்கணும். இப்ப கோண உந்தம் ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். கோண உந்தத்துக்கான ஃபார்முலா என்னது? I ஒமேகா. இது ரேடியஸ் ஆரம் 6 இருக்கும்போது கோண உந்தம் 6 ஒமேகா. அது ஆரம் 2 மடங்கு அதிகமாகும் போது அது கோண உந்தம் மாறிடும், ஒமேகாவும் மாறும். எப்படி மாறும்னா, ஐயோட நிலைமை திருப்புத்திறனுக்கான ஃபார்முலா என்னது? நிலைமை திருப்புத்திறன் கோள வடிவத்துக்கு என்ன ஃபார்முலா? 2/5 mr² ஃபார் கோள வடிவம். அப்ப நிலைமை திருப்புத்திறன் எதோட தொடர்பு கொண்டு இருக்கிறது? ஆரத்தினுடன் தொடர்பு கொண்டுள்ளது. இப்போ ஆரம் அதிகரிச்சுன்னா நிலைமை திருப்புத்திறன் அதிகரிக்கும், ஆரம் குறைஞ்சிச்சுன்னா நிலைமை திருப்புத்திறன் குறையும். சரியா? இப்போ ஒமேகா கோண திசைவேகம், ஒமேகா 2π காலம். இப்போ ஒமேகா காலத்துடன் தொடர்புடையது. சரியா? இப்ப ஆரம் 6 இருக்கும்போது இந்த டேட்டா, அது ஆரம் 2 மடங்கு அதிகமாகும் போது I டேஷ் என்னவா மாறும்? R 2r மாறிடுது. சரியா? ஒமேகாவை பொறுத்த மட்டும் 2πங்கிறது மாறிலி, காலம் மாறும். இப்ப மாறும் காலம் எவ்வளவுதான் கேட்கிறாங்க. இப்ப வெளிப்புற விசை எதுவும், வெளிப்புற தாக்கம் எது இல்லைன்னா வெளிப்புற விசைகள் இல்லை. வெளிப்புற விசைகள் இல்லைன்னா அதோட கோண உந்தம் என்ன ஆகும்னா, எவ்வளவு உந்தம் கொடுக்குறோமோ அதே உந்தம் அங்க எடுத்துக்கும். கொடுக்கறது எவ்வளவோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளப்படும். அதான் கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. படிச்சீங்க இல்லையா? அது மாதிரி. அப்ப இரண்டுக்குமான கோண உந்தம் சமமாக தான் இருக்கும். ஆரம் 6 எனில் கோண உந்தம் I ஒமேகா. இது எதுக்கு சமமா இருக்கும்னா, ஆரம் 2 மடங்கு அதிகமாகும் போது வர கோண உந்தமுக்கு சமமா இருக்கும். இதுதான்ப்பா முக்கியம். இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, வினால வெளிப்புற தாக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நான் இந்த ஃபார்முலாவை எடுக்க முடியும். சரியா? ஓகே. இப்ப நான் அப்படியே ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணணும். 2/5 mr² into 2π/t. I டேஷுக்கு என்ன வரும்? 2π/5
m ஆருக்கு பதிலாக 2r போட்டுக்குவோம். 2r the whole squared into 2 பை t dash. நாங்கள் ஃபார்முலா ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். எதெல்லாம் வந்து அடிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் அடிச்சிருங்க. இப்போ 2 பை m அடிச்சிரும், 2 பை m அடிச்சிரும். 2 கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன வருதுன்னா r ஸ்கொயர் பை t is equal to 4r squared by t dash. நமக்கு என்ன தேவை? புதிய காலம். இப்போ t dash என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ t dash இந்த சைடு கொண்டு வாங்க. 4r squared t by r squared. r squared கேன்சல் ஆகுது. அப்போ காலம் வந்து எவ்வளோ அதிகரிக்குது? 4 டைம்ஸ் அதிகமாகுது. சூரியனின் காலம் 6 எனில், ஆரம் 6 எனில் சூரியனின் சுற்றும் காலம் 27 நாட்கள். இப்போ 4 × 27 எவ்வளவு வருது? 108 வருதா? 24 20 ஆமா 108 நாட்கள். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா, இந்த விடை என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா, சூரியனின் ஆரம் 2 எனில் அதன் சுழற்சி காலம் 108 நாட்கள். இப்ப சரியான விடை மூன்றாவது தெரிவு தான் 108 நாட்கள். நன்றி.